வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக. எனக்கு இந்த இடத்த விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால் நான் இந்த வேலையை செய்துட்டு இருக்கேன். என் பேர் தேவிகா. சென்னையில் இருக்கேன். பிறந்து வளர்ந்ததே இங்கே தான் நான். சும்மா இல்லை, ஒரு 2 வருஷமாக அந்த இடத்த இந்த தொழில் செய்கிறேன். வீட்லேயே பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் இங்கே 9 மணிக்கு வந்துடுவேன். 2 மணி வரைக்குமே இருப்பாங்க ஜனங்க. எனக்கு ஓரளவு வருவாங்க. இதுக்கு நான் கப்பு வச்சுருக்கேன். கப்பு கலந்தது நொய் கலந்ததுன்னு வச்சுருக்கேன். தனியாக கம்பும் இருக்குது. இதுக்கு தகுந்தது தொகையிலும் தருவேன். பிரண்டை இருக்குது, புதினா இருக்குது, மோர் மிளகா வச்சுருக்கேன், மாங்காய் வச்சுருக்கேன், தக்காளி தொக்கு இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது என்கிட்ட. யாரும் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இந்த கூட பிடிச்சின்னு தான் இருக்காங்க. வேறு எதாவது வைக்கமா? நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் என் பசங்களை நான் தான் கட்டி கொடுத்தேன். வள்ளிமா தோட்டத்தில் ஒரு 60 வருஷமாக நாங்கள் குடிசையில் தான் இருந்தோம். இப்போ அந்த குடிசையெல்லாம் காலி பண்ணிவிட்டு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீடு 50 கிட்ட இருக்குது. பிறந்து வளர்ந்ததே இங்கே தான் நான். ஏன்னா நான் வீடு கொடுத்ததுக்கப்புறம் கூட என்னால் அங்கே இந்த வீட்டு இடத்த விட்டு என்னால் போக முடியல. நான் இந்த வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே தான் இருக்கேன். இந்த வேலை பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இடத்த விட்டுட்டு போக மனசு இல்லை. இது பாரம்பரியமான உணவு. நீங்கள் இதை அடுத்த தலைமுறைக்கு இதை மறக்காமல் நீங்கள் கொண்டு போகணும். இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. எப்படி போகுது? நல்லா இருக்கு. Okay, okay. இது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக. நல்லா இருக்கா?